சத்துருக்கள் இந்த நெகேமியாவையும் அந்த ஜனங்களையும் பரியாசம் பண்ணி நிந்தித்து பயங்காட்டுகிற பொழுது நெகேமியா எந்த ஒரு வார்த்தையையும் பதிலுக்கு பதிலாக சொல்லவில்லை. அதற்கு மாறாக இது தேவனுடைய காரியம் என்று சொல்லுகிறார். ராஜா எனக்கு அனுமதி கொடுத்து விட்டார், தேவைகளை கொடுத்தார் என்றெல்லாம் அவருக்கு எதிராக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்றெல்லாம் அந்த மனிதர்கள், அந்த எதிரிகள் சொன்ன வார்த்தைகளுக்கு விளக்கம் மறுமொழியாக கொடாமல் தேவன் மேலேயே தாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் எங்களுக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், நாங்கள் அவருடைய உண்மை உத்தமான ஊழியக்காரர்கள், நாங்கள் எழுந்து கட்டப்போகிறோம். ஆனால் இந்த தேவ ராஜ்ய கட்டுமான பணியிலோ உங்களுக்கு எந்த விதமான பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று நெகேமியா சொல்லுகிறதை நெகேமியா 2:20 நாம் பார்க்கின்றோம். எனவே ஒருவேளை நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு முன்பாக நாம் அவர்களுக்கு பதில் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. அதற்கு மாறாக தேவன் மேலேயே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறான் என்று சொல்லி தேவன் மீது உறுதியான பற்றுள்ளவர்களாக நம்முடைய தேவ ராஜ்ய பணியிலே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் துரிதமாக வளர்ந்து முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். குற்றம் சாட்டுகிற ஒருவரை குறித்தும் நாம் அதற்கான பதிலை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று நம் தேவன் சொல்லி இருக்கின்றார். நாங்கள் எழுந்து கட்டப்போகிறோம் என்பதை முதன்மையாக நெகேமியா சொல்லாமல் முதன்மையாக முன் வைக்கின்ற வார்த்தைகள், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இவ்வாறாக முதன்மையாக தேவனை நாம் நிறுத்தி அவருக்கு பின்பாக தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்முடைய செயல்பாடுகள் இருக்குமானால் தேவன் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுகிறவராக இருக்கின்றார்.